அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்புள்ள சகோதரர்களே, தாய்மார்களே, நோன்பு மாதம் முடிந்ததற்கு பிறகு, ஷவ்வாலுடைய பிறை கண்டதற்கு பிறகு, நோன்புடைய மாதம் முடிந்து ஷவ்வாலுடைய பிறை கண்டதற்கு பிறகு செய்யக்கூடிய ஒரு அமல், அதை இஸ்லாம் எங்களுக்கு கடமையாக்கியிருக்கிறது. அதுதான் ஜக்காத்துல் ஃபித்ர். அதாவது ஒவ்வொரு முஸ்லிமும், ஆண் பெண், சிறியவர் பெரியவர், சுதந்திரமானவர் அடிமை என்ற வித்தியாசம் இல்லாமல் அனைவரும் இதை கொடுக்க வேண்டும். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக்கினார்கள். இந்த ஹதீஸை இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள். சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிமிலே இது பதியப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை நாம் ஒவ்வொருவரும் கொடுக்க வேண்டும். இதில் எனக்கு கொடுக்க வாய்ப்பில்லை, கொடுக்க விருப்பமில்லை, நான் பிறகு கொடுக்கிறேன் என்றெல்லாம் இதை நாம் என்ன செய்யக்கூடாது, எங்களுடைய விருப்பத்துக்கு பேசக்கூடாது. இது ஃபர்து, இது கொடுப்பது இது ஃபர்து. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை கட்டாயமாக கொடுக்க வேண்டும். இதை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொறுப்புதாரிகள் தன்னுடைய குடும்பத்தாருக்கு சேர்த்து கொடுக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், ஷவ்வாலுடைய பிறை காண்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னால், சில மணித்துளிகளுக்கு முன்னால் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கும் சேர்த்து கொடுக்க வேண்டும். ஆனால் ஷவ்வாலுடைய பிறை காணும் வரைக்கும் குழந்தை பிறக்கவில்லை. ஷவ்வாலுடைய பிறை கண்டதற்கு பிறகுதான் குழந்தை பிறக்கின்றதென்றால் அந்த குழந்தையின் மீது கடமை அல்ல, ஏனென்றால் அது கடமையான காலத்தில் வாழவில்லை. அதே போல குழந்தை வயிற்றில் இருக்கிறது, இன்னும் குழந்தை பிறக்கவில்லை, ஷவ்வாலுடைய பிறை காணும் வரைக்கும் என்றால் அந்த குழந்தைக்கு கொடுப்பது கடமை அல்ல. ஆனால் சில அறிஞர்கள் அதை கொடுத்தால் பரவாயில்லை என்று சொல்கிறார்கள், சிறந்தது என்று சொல்கிறார்கள். ஆகவே இந்த ஜக்காத்தை நாம் ஒவ்வொருவரும் கொடுக்க வேண்டும். இதை உணவாக கொடுக்க வேண்டும், இதை உணவாக கொடுக்க வேண்டும். அபு சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே நாங்கள் உணவிலிருந்து ஒரு சா அளவு நாங்கள் ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுப்போம். அந்த நேரத்திலே எங்களுக்கு உணவாக இருந்தது பேரித்தம்பழம், அதே போன்று கோதுமை, அதே போன்று வத்தல், பிளம்ஸ், திராட்சை பழம் காய்ந்தது. அடுத்தது அக்கித் என்று சொல்லக்கூடிய, அதாவது பால் கட்டி, அந்த காலத்தில் அந்த பால்களை கட்டியாக வைத்து இருப்பார்கள். இந்த உணவு இது எங்களுக்கு உணவாக இருந்தது என்று சொல்கின்றார்கள். ஆகவே இதை உணவாகவே நாம் கொடுக்க வேண்டும். நம்முடைய காலத்தில் இந்த சொல்லப்பட்டவைகள் உணவாக கருதப்படுவதில்லை. ஆகவே இன்றைக்கு உலமாக்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால், சொல்லப்பட்ட அந்த உணவு பண்டங்கள் தான், பொருள்கள் தான் கொடுக்கப்பட வேண்டும் என்றில்லை. எந்த ஊரில் அந்த மக்கள் எதை உணவாக எடுக்கிறார்களோ, எதை உணவாக அவர்கள் உண்கின்றார்களோ அதை அவர்கள் கொடுக்கலாம். அதிலிருந்து ஒரு சா. ஆகவே நாம் அதிகமானவர்கள், நம்மில் அதிகமானவர்கள் அல்லது அனைவரும் சோறு சாப்பிடக்கூடியவர்கள். ஆகவே நாம் அரிசை ஜக்காத்துல் ஃபித்ராக கொடுக்கலாம். சில அறிஞர்கள் இதை பணமாக கொடுக்கலாம் என்று சொல்கிறார்கள். அது ஒரு சரியான முடிவல்ல. ஆகவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை நாம் ஒவ்வொருவரும் கட்டாயமாக கொடுக்க வேண்டும். யாருக்கெல்லாம் வசதி இருக்கிறதோ அவர்கள் கொடுத்தே ஆக வேண்டும். அதை உணவாக கொடுக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த இபாதத்தையும் நாம் என்ன செய்வோம், உரிய முறையிலே நிறைவேற்றுவோம். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த வாய்ப்பை தந்தருள்வானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.